சொல்லுங்கள். சொல்லவா? சொல்லுங்கள். திருவடி சரணம், குருவடி சரணம். இது சர்வசித்தர் ஆதி ஜீவிடம், சர்வசித்தர் ஜீவ சமாதி, மாங்காடு. ஐயா 1200 ஆண்டுகளுக்கு முன்பு சதா தவணையில் இருந்தவங்க. மாங்காடு பகுதி எல்லாமே இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் ஏற்பட்டது. இந்த அழிவுகள் ஏற்பட்டதுன்னா சுவாமி சர்வசித்தர் ஐயா பல காடு மலை குகைகள் தவம் இருந்து வந்தவங்க. அப்படி இருக்கிறதுல காளகஸ்தி சகஸ்திரலிங்கன்ற ஒரு இதில் ஐயா தவநிலையில் இருக்கும்போது அவங்களுக்கு அசிரியர் மூலம் தெரிஞ்சது இந்த பகுதியெல்லாம் இயற்கை சீற்றங்களால் அழிவுகள் ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே அமர்ந்து 108 சிவலிங்கங்களை வச்சு ஆகம பூஜை பண்ணியிருக்காங்க. இந்த மாங்காடு சுற்றி பார்த்தீங்கன்னா சில இடங்கள்லாம் சிவலிங்கம் அங்கங்கே கைப்பரட்டு இருந்திருக்கு. அதை எடுத்து இன்னைக்கு வெளிப்பட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க, ஒரு 10 அடுக்கு மாடி கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வயல்காடாக தான் இருந்துச்சு, மோட்டர் செட்டு தான் இருக்கும். அங்கே கூட ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு, அதையும் எடுத்து பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி மாங்காடு சுற்றி நிறைய சிவலிங்கம் 108 சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா ரெட்டலிங்கம் இருக்குது, இந்த மாதிரி சிவன்தாங்கள் இருக்குது, நிறைய அந்த மாதிரி ஒரு சிவனுடைய வழிபாடினுடைய பஞ்சபூதங்களுடைய அடக்கிறதுக்காக ஐயா அந்த 108 சிவலிங்கங்களை ஆகம பூஜை பண்ணி சதா தவனிலிருந்து தன்னைத்தானே புத்து கட்டிட்டு உட்கார்ந்த இடம் தான் இந்த சர்வசித்தர் ஜீவ சமாதி. அடியனுக்கு 1999ஆம் ஆண்டு எனக்கு ஐயா ஆசிரியர்ல சொன்னாங்க, இனிமேல் உன்னுடைய பிறப்பில் தான் இருக்குன்னு. இங்கே வருவதற்கு எப்படி ஒரு காரணம்னா, அடியன் சென்னையில் வசிச்சுட்டு இருந்தேன். சென்னையில் வசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒரு இடம் வாங்கலாமேட்டு வந்தோம் மாங்காட்டில். அப்போ இங்கே இடம் 97ல் இடம் வாங்கணும், 98ல் ஒரு வீட்டை கட்டிட்டு இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்தோம். 98ல் வீட்டை கட்டணும். இங்கே சுவாமி எனக்கு 99ல் எனக்கு ஆசிரியர் வாக்கில் எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதன்படியாக சுவாமி நீ யார்கிட்டையும் யாசகங்கள் வாங்கக்கூடாது, என்னை பற்றி நீ விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க. அந்த வாக்கின்படி இந்த வருடம் வரலையும் இந்த நேற்று பார்த்தீங்கன்னா மகா சித்ரா பௌர்ணமி குரு பூஜை 28 ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கே சேவைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்கே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஊரே ஒரு காடு மேலே தான் இருக்கும், சுற்றி வயல் காடு, பனைமரம், கருவத்தொப்பு இருக்கும். ஐயாவே பார்த்தீங்கன்னா அங்கே பயமாக இருக்கும், அந்த சிலை மட்டும்தான் இருக்கும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இது பூதக்கல்லும்பாங்க. ஏன்னா பூதக்கல்லுன்னு சொல்லி 5 நடுங்கி போனவங்க தான் இந்த ஒரு பூர்வீகமான இருக்கிறவங்கலாம் கேட்டால், ஐயோ நீங்களாம் போவாத, இது பூதக்கல், நீ செத்துருவ, இல்லை ஏதாவது